திருப்பத்தூர் அருகே பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு பறையடித்து உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். திருப்பத்தூர் அடுத்த கந்திலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் திருப்பதி இன்று பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது குனிச்சி பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு பறையடித்து சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் குறிச்சி பகுதியில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பஞ்சாயத்து அலுவலகத்தின் மேற்கூரை சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் இருந்தது. அதனை பார்த்த எம்எல்ஏ டாக்டர் திருப்பதி இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தை கட்டித்தருவதாக கூறினார். மேலும் அங்கிருந்த பொதுமக்களிடம் நான் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் எனவும் தங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நான் செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வின் போது தாவேக கட்சியைச் சேர்ந்த சக்திவேல், பூவரசன், மணிகண்டன், அஜித்குமார், பெரியார்தாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். மதியானம் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் விளையாடினே இருக்கிறோம். வீட்டுக்கு வரணும் எத்தனை நாளாக சொல்லியிருக்கிறோம்மா, அன்றைக்கி இல்லை வேடு தண்ணி தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழக முதல்வர் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்திற்கு முன்பாக இதேபோல் வாக்கு சேகரிக்க வந்தபோது நீங்கள் கொடுத்த ஆதரவும் ஆர்ப்பாட்டமான வரவேற்பையும் இன்றளவு நான் மனதில் வைத்துள்ளேன். அதேபோல் வெற்றி அடைந்து வந்த பின்பும் உங்களுடைய ஆர்ப்பாட்டமான அந்த வரவேற்பை நான் இன்றல்ல என்றும் மறக்கவும் மாட்டேன். இதற்கெல்லாம் அதேபோல் சிறுவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்வீர்கள் என்று நினைத்து இன்று உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை, சிறந்தார்ந்த நன்றியை உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். அதேபோல் தளபதி அவர்கள், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கூறிய அனைத்து வாக்குறுதிகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற்றுவதாக